இது மதிய வாழ்த்துக்கள் தங்கச்சிமாரே. மதிய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். எல்லாரும் பயத்தை பிரிச்சு கேட்டிருக்கிறோம். பயன்தான் தலைப்பு. பயம் அது ஆட்டோமேட்டிக். என்னடா நாங்க சாப்பாடு எடுத்து நாங்க மூக்கு கேட்க மாட்டோம், காது கேட்க வாய்க்கெல்லாம் வைப்போம். அது ஆட்டோமேட்டிக்கா கடவுள் கொடுத்த அந்த எந்த குழந்தை பிள்ளையா இருந்தாலும் ஒரு சின்ன பொருள் இருந்தா வாய்க்கெல்லாம் வைக்கும். அது ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக் கார் மாதிரி. பயம் அது இப்படித்தான். இப்ப நாங்கள் இப்ப ஒரு கதைக்கு நான் மகனை சொல்றேன், இப்படி ஒரு சம்பவம் இருக்குது, இதை செய்யாத இதை செய்யன்னு சொல்லிக்க அவர் செய்தா அவர் என்ன காணிக்க பயப்படுவார். ஏன்னா மனஜாச்சி, அவருக்கும் மனஜாச்சி இருக்கு, எனக்கும் மனஜாச்சி இருக்கு. எனக்கும் மனஜாச்சி இருந்தவங்க இதை செய்ய வேண்டாம், பிற பிள்ளையை சொல்லுவோம் செய்ய வேண்டாம், மனைவி சொல்லுவோம் செய்ய வேண்டாம், அவை சொல்லுவோம் செய்ய வேண்டாம், நாங்க செய்த வேண்டாம். அது மனச்சாட்சி சொல்லும் இது உள்ள. ஆனால் பரிசுத்தம் இருந்தா, பரிசுத்தம் எதற்கும் இல்லை. ஆனா குழந்தை பிள்ளை ஒன்று இருக்கு, ஒரு 6 மாத பிள்ளை, ஒரு வயது பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை கிட்ட ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பு வந்து பக்கத்துல படுத்துருக்கு. ஆனா நான் தாய் போறா பாம்பை கண்டு பாம்பு கண்டுறா. அது பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள் பாம்பு கடிக்கா நஞ்சு இருக்கு, எல்லாத்தையும் பாம்பு கடிக்கா செத்து போயிருந்து சொல்லி இருக்கு. அதுக்கு அந்த அறிவு இல்லை, அது பரிசுத்தம். ஆனா பிறகு எங்களுடைய அறிவியல் ரீதியாக வளர வர பாம்பு கடிச்சா நஞ்சு, அது கரையில வந்தா செத்து போயிடும் எங்களுக்கு கட்டிக்கபடியா. அதை குறிச்சு நாங்கள் பயணிதான் ஆசிரியர் போவோம். எல்லாரும் போக மாட்டோம், எல்லாரும் போக மாட்டோம். பயணிதான் ஆசிரியர் போவோம். கண்டிப்பா மக்களை கண்டா மக்கள் ஏதாவது பயம் வேணும்னு நாங்க சொல்றோம். அதிகமா எல்லாரும் அதை சொல்லிக்கணும், மக்களுக்கு பயம் உண்டு. ஏன் மக்களுக்கு பயப்படணும்? பயப்படுற மக்களுக்கு நாங்க விலகி போயிட்டே கிடைக்கும் இல்லையே. அது தெரியணுமே, எந்த மனிதர் எங்களுக்கு தெரிய இல்லை வேணும், அப்பதானே நாங்க விலகி போகலாம். அதாவது ஒரு கனியில இருந்து நீங்கள் வந்தா விலகி போகலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சந்தோஷமா இருக்கிறது. ஒரு அப்பாவிய பார்த்து சொல்றது சந்தோஷமா கதைக்கிறாங்களே, வந்து எங்க அனுபவம் சொல்லிக்கிறாங்களே. நாங்களும் தேடி போய் கதைச்சா அவங்க இருந்தில்லை கதைக்க போகலாங்களே, இருந்து கதைக்கிறதா இல்லை கதைக்கிறாங்க. அப்ப என்ன இருந்தா அவங்களுக்கு எங்களுக்கு நம்பிக்கை, பயம் இல்லை. பெரியவங்கள அவங்களோட கதைச்ச பிரச்சனை இல்லை. அவர் இப்ப நாங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா வாழைப்பழத்துல சுவை தெரியும், ஆப்பிளை சாப்பிட்டா சுவை தெரியும். அதே மாதிரி ஒரு நஞ்சுக்காய் சாப்பிட்டா நஞ்சுக்காய் சாப்பிட சொல்லுவாங்க, நஞ்சுக்காய் சாப்பிடாத செத்து போவாங்க. அதனால இப்படிதான் இந்த சுடவே கண்டா பயமண்டு ஓடுறது எல்லாம் இருக்கணும் தானே. சுடவே கண்டா என்ன பயம்? அதுங்களுக்கு எங்களோட பெற்றோர் சொல்லி தந்த வழியாக போகாத பயம். ஏன்னா நாங்கள் 60 ரூபாயா வளர அது சுடலை. நாங்களும் நாளைக்கு அதுக்கான எங்களை கொண்டு வைக்க போயிடும். 60 ரூபாய் வந்தவுடன் எங்களுக்கு அந்த அதை குறித்து பயன் இல்லை. முடியாத சோதனைகள் நாங்கள் எக்ஸாம் எழுதி போட்டு வருவதற்கு பயம் நல்லா அழியினா நல்லா விளையாடிதான் பெற்றோர்கள் எப்படி எக்ஸாம் ஒரு மாதிரி செய்யணும் என்று சொன்னா அப்ப பெற்றோர்கள் கொஞ்சம் டவுட். அப்ப பெற்றோர்கள் ஒரு பயப்பட வேண்டி இருக்கும். ஏன்னா சரியா படிக்கிறதா நல்லா அழியணும் வந்து சொல்லி நாங்கள் அவர்களுக்கு இன்னும் தெம்பு விட்டலாம். ரோட்ல போயக்கல ரெட் லைட் இருக்கு, எவ்வளவு தெரியாத போலீஸ் நிக்கிறாங்க சொல்லி ரெட் லைட் என்ன பார்க்காம ஸ்வெட் பண்ணா போனா பின்னுக்கு சிவப்பு நீலாம் எரிய கட்டாயம் பயன்படும். பயன்படுறா கலைக்கு கூட பயன்படாத கனேடியன் போலீஸ், இலங்கை போலீஸ் வந்தா பிரிச்சுக்கலாம். அப்படி நாட்டுக்கு நாடு ஒரு மற்றவர்களும் பேச நேர்காண ஆகணும். நல்லது. நன்றி. இணைந்து கொண்டமைக்கு பெஞ்சமின். நன்றி.